வெறும் 2 பொருள்கள வச்சு சூப்பரான நம்ம க்ரீம் தான் பார்க்க போகிறோம். என் கையில் பாருங்கள் அப்ளை பண்ணுறேன். எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட்டாக நல்லா பிரைட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமே செம்மையான ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் வெறும் 10 நாள் இதை மட்டும் தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை எல்லாருமே கேட்பாங்க, என்ன பண்ணீங்க உங்கள் ஃபேஸுக்கு இந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸ் க்ரீம் தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 15 டேஸுக்கு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன தேவை, அந்த 2 பொருள் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பாதாம் தாங்க எடுத்திருக்கோம். இந்த பாதாம் வந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 பாதாம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் நமக்கு ஒரு 15 நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் ஒரு 15 பாதாம் மட்டும் எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். இந்த பாதாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு யங்காக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, சுருக்கங்கள் இருந்தால் கூட அதை கூட சூப்பராக க்யூர் பண்ணிடுங்க. 30 வயசானாலே பெண்களுக்கு முகத்தில் சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிருது. இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக தெரியுங்க. இப்போ நம்ம பாதாம் ஒரு 15 பாதாம் கிட்ட எடுத்துட்டோம். இது கூடவே நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கசகசாங்க. இதுவும் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான். நம்ம கிச்சனில் வச்சுருக்க பொருள்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமையே ரெடி பண்ண போகிறோம். இந்த கசகசா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் கையிலே எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்பூன்லன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கசகசாவும் பாதாமும் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். நார்மல் வாட்டர் ஊற்றி நீங்கள் இதை ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் கூட தாராளமாக ஊற வச்சிடலாம். நான் இதை வந்து ஏன்னா நமக்கு வந்து கசகசா வந்து நல்லா ஊறணும். பாதாம் வந்து ஒரு 1 ஹவர்லேயே ஊறிடும் ஓரளவுக்கு. ஆனால் கசகசா அப்படி இல்லை, நல்லா ஊறினா தான் உங்களுக்கு நல்லா அரைப்படும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை வந்து நான் ஓவர் நைட் அப்படியே ஊற வைக்க போகிறேங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். பாதாம்லாம் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. நம்ம தோல் உரிக்க வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இருக்க தோல் எல்லாம் நம்ம அப்படியே உரித்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடக்கூடாதுங்க. இந்த தண்ணியை வந்து இதுக்கு சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தோலோடு நம்ம அரைச்சோம்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் நம்ம தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ தோலெல்லாம் ஃபுல்லாக நீக்கியாச்சு. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்து நம்ம ரசத்துக்கு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் அரைச்சிருப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காரமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ வந்து இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம இந்த பாதாமையும் கசகசாவையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம ஸ்பூனால் எடுத்தோம்னா எல்லாமே வராது உங்களுக்கு. அதனால தான் வடிகட்டிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளார. ஃபஸ்ட் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொர கொரன்னு நல்லா எல்லாமே அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மூடியில் இருக்கிறதுலாம் சுத்தமாக இந்த மாதிரி வழித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்குங்க இது. நம்ம இதை வந்து பேக்காக கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரலாம். பகல் நேரத்தில் கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டு வந்து படுக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு வாங்க.
இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த சக்கைகளை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பியூராக உங்களுக்கு சூப்பரான ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு நல்ல திக்கான மில்காக நமக்கு கிடைக்கும். ஓவர் நைட் நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கசகசா வந்து இந்த மாதிரி நமக்கு நல்லா அரைஞ்சு வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சக்கைகளை நீங்கள் ஃபேஸில் ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து அந்த சக்கைகளை ஒரு பாட்டில்லையோ ஒரு கிண்ணத்துலையோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஃபேஸ் ஸ்க்ரப்பாக நீங்கள் தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்க்ரப்பை வந்து கை, கால் எங்கேயாவது நீங்கள் கூட அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா சூப்பராக அந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு திக்கான மில்காக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதை தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இது கூட வந்து நம்ம முக்கியமாக 2 பொருள்களை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது விட்டமின் இ கேப்சூல் தான். நான் வந்து 2 கேப்சூலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட நல்லாயிருக்கும் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு 10 டேஸ் அல்லது 15 டேஸ் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லையா? அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. லைட்டாக ஒரு பின்னு வச்சு குத்திட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லாமே அந்த ஆயிலெலாம் வந்துடும் நமக்கு. நம்ம அப்படியே அதில் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தாங்க. வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஆலோவேரா கிடைச்சா கூட நல்லா நீங்கள் அரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துறாமல் வெறும் ஆலோவேராவை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரைச்சி. அப்படி இல்லைன்றவங்க இந்த மாதிரி கடையில் வாங்கி ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் கடையிலேருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு பெரும்பாலும் ஈஸியாக இப்போ தான் வீட்டுங்களில் எல்லா வீட்டுங்கள்லையும் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் அதை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. பாருங்கள் நல்லா ஒரு திக்காக நமக்கு வருது பாருங்கள். மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நம்ம ஊற வச்ச தண்ணியோடு நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல், அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ கூட நான் இந்த க்ரீமை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க. நம்ம வெயிலில் எங்கேயும் போயிட்டு வந்து ரொம்ப டேன் ஆகிடுச்சு, ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கே நல்லா டல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும். ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இதை வந்து அப்படியே நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கிளாஸ் பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் நினைக்கலாம் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாமாக்கான்னு கூட கண்டிப்பாக கேட்கலாம். கண்டிப்பாக வந்து வெளியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுன்றது நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நமக்கு 15 டேஸு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கை வைக்காமல் ஸ்பூனில் எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் என்னுடைய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்ளை பண்ணி ஒரு செகண்ட்லேயே என்னுடைய கை வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கணும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட மேலே மேலே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் அப்படி தான் அப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள், என்னுடைய கை வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள்.
லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஃபேஸை வந்து உடனே வாஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஓவர் நைட் அப்படியே கூட தாராளமாக விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுங்கள். ஒரு 10 டேஸ் இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை எல்லாருமே கேட்பாங்க, உங்கள் ஃபேஸுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பார்லர் போனீங்க, எங்கே ஃபேஷியல் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இத்தனைக்கும் வாஷ் கூட பண்ணலை, ஆனால் அந்த அளவுக்கு பிரைட்டாக உடனே நமக்கு மாறிடுச்சு பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த மாதிரி க்ரீம் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100க்கு 100% ரிசல்ட் கிடைக்கும்.